ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோ, ஓகேங்களா. பட் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்பாட்னால் ஈஸியாக பக்கம் தக்ஷிதா மியூசியம் நிறைய இடங்கள் இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலி நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணது இந்த மாதிரி இடம் சென்னையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து விஜிபி தாண்டி கொஞ்சம் பக்கம்தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த சிலைகள் எல்லாமே ரொம்பவே ஹிஸ்ட்ரி மிகுந்ததாக இருக்குது. பட் கையை வச்சு நம்ம டச் பண்ணக்கூடாது, இதுதான் ரூல்ஸே. மற்றபடி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் ஒரு நாள் சுற்றி பார்க்கறதுக்கு வந்து டைம் லிமிட்டேஷன் கிடையாது. காலையில் 10 o'clock ஓப்பனிங்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அங்கே. வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு விஷயத்தையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட தமிழோட ஒரு பண்பாடு, இந்த விஷயத்த எல்லாமே கற்றுக்கலாம். நான் வந்து விட்டாக வந்து வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். அந்த காலத்தில் என்ன மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணாங்க, அது எப்படி வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்திரம்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்களா. அம்மிலாம் வந்து இப்போது வந்து நல்லா மாடர்னைஸ் ஆகிட்டு வருது. பட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு தவிர்க்கிறோம். பட் இட்லி குண்டா இந்த மாதிரி வந்து பாத்திரங்களே வந்து நிறைய வகையில் வந்து இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்டான நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து வர்த்து. குழந்தைங்களோட ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம், நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடலில் வந்து எந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி, இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவே கற்றுத்தர முடியும். அங்கே இருக்க ஃபோட்டோஸ் ஆகட்டும், அங்கே இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே ஒன்றுத்தையும் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லி தரலாம். அங்கே உட்கார்ற இடம் முதற்கொண்டு நம்ம சுற்றி பார்க்குற எல்லா விஷயங்களுமே அங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா. அங்கே என்ன மாதிரி வகையான மீன்கள் கடைகளில் இருக்குது அப்படின்ற விஷயத்தையுமே ஒவ்வொரு ஃபோட்டோவுமே டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க. அங்கே இருந்த ஒவ்வொரு விஷயமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டாப்பில் வந்து ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. அதில் போய்ட்டு டாப் வியூ பார்க்கும்போது அங்கே நம்ம பேசினா அந்த சத்தங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அந்த இடங்களில். சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய ஸ்பாட் இருந்துச்சு. பழங்காலத்தில் வந்து எப்படி வீடெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க, எவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க, அந்த விஷயத்தை எல்லாமே. இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் இப்போதைக்கு காலகட்டத்தில் நம்மளால் பார்க்க முடியுமா? இப்போதைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரி கதவுகள்லாம் இருக்கான்னு தெரியல. அப்புறமா ஒருத்தவங்களோட கல்ச்சர், ஒரு ஸ்டேட்டோட கல்ச்சர்ஸை பற்றி போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழரோட கல்யாண முறைகள் எப்படின்றத போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர் அவ்வியஸாக இதையுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சாமி கடவுள்கள் பற்றி போட்டிருந்தாங்க. எல்லா மதத்தோட கடவுள்கள் பற்றியுமே இருந்துச்சு, ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய சிற்பங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே கிடையாது. பெருசாக வெளிலலாம் போக மாட்டோம் நாங்கள். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்மளோட முன்னோர்கள் எப்படி வந்து அரிசிலாம் வந்து இது பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கடல் வழி சாதனங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு லன்ச்சு சாப்பிட்டோம், பிரியாணி வித் அங்கி நியர்பையில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த காலத்தில் வந்து இது வந்து டாய்லெட்டாக, ஓகேங்களா. அதையுமே எக்ஸ்ப்ளோர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.